நீங்கள் ஆழமா வயசானவங்க தூங்க சாஞ்சா அவருக்கு யாரெல்லாம் தூங்க சாஞ்சிருக்காங்களோ எல்லாருக்கும் 70 யாருமே சவுண்ட் போட்டு வந்து யார் ஆரம்பமாகிறது கீழே டீ குடிச்சு முடிச்சவங்க ரமலானுடைய காலங்களில் பெரிய சட்டக்கூடிய சிறப்புகள் எல்லாம் இருக்குது. அதே அடிப்படையாக கொண்டுதான் இந்த பயானுடைய ஏற்பாடு. மற்ற நாட்களில் வாரம் வெள்ளிக்கிழமை இருக்கும். ஆனால் ரமலானில் மிக அதிகமான சிறப்புகளும் சட்டங்களும் எல்லாம் இருக்கிறது. அதை நாம் கேட்டு பயன்பெற்று நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பயான் ஏற்பாடு செய்யும். அந்த அடிப்படையில் நம்முடைய பேசுவதற்காக சென்னையில் அல்-இமாம் பைத்துல்-மால் யூனிகளை நிறுவி பொதுமக்களுக்கு நல்ல பல சேவைகளை செய்து அத்தோடு உம்ராவை ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய சார் ஒவ்வொரு மாசமும் உம்ராவுடைய பயணங்களை இருப்பார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ரமதானிலே அவங்க எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது அவர்களை மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முகமது காலித் பாத்தவி அவர்களை வழி பேசுமாறு சரி. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العليم قال نبينا صلى الله عليه وسلم اللهم أهله علينا باليمن والإيمان والسلامة والإسلام والتوفيق لما تحب وترضى ربي وربك الله صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குத்துபுகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். இந்த புனிதமான ரமலானுடைய காலத்தில் 4 நோன்புகளை முடித்து 5வது நோன்பினுடைய தராவீகை தொழுது இமாம் அவர்கள், ஹாஃபிஸ் அவர்கள் மூலமாக 6 ஜுசுக்களை கேட்டு முடித்து ரமலானுடைய ரஹ்மத்தான நாட்களில் அல்லாஹுடைய இல்லத்தில் நாம் அனைவர்களும் ஒன்று கூட்டியிருப்பதை போல் அவனுடைய சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம் எல்லோர்களையும் ஒன்று கூட்டுவானாக. நாம் நோட்கின்ற நோன்புகளை, நாம் செய்கின்ற இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை, அதில் குறைகள் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் அதை மன்னித்து முழுமையான கூலியையும் சவாபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் ஆரோக்கியமான உடல் வளத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் என்று துவா செய்து, கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் என்ற இந்த மாதம் ஏனைய 11 மாதங்களை காட்டிலும் ஏராளமான சிறப்புகளையும் அல்லாஹுடைய அருளையும் நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பின் பல்வேறு ரகசியங்களை, ரஹ்மத்துகளை, பரக்கத்துகளை உள்ளடக்கிய ரமலான் கரீம், அல்லாஹ் கரீம், கரீமான அந்த அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு சங்கையான மாதம் இந்த ரமலான் கரீம். உலகத்தில் விடுகின்ற பொழுதுகளிலேயே சூரியன் உதிப்பதும் சூரியன் மறைவதும் அந்த நாட்களில் இந்த 30 நாட்கள், இந்த ரமலானுடைய பொழுதுகள், இந்த பொழுதுகள் மற்ற 11 மாதங்களை காட்டிலும் எல்லா வகையிலும் பல்வேறு சிறப்புகளை உணர்வு பூர்வமாக நாம் பார்க்கின்ற அந்த நிலையை பார்க்கிறோம். ரமலான் பிறை ஆரம்பித்ததிலிருந்து ரமலான் முடிகின்ற வரை இந்த 30 நாட்கள் ஆக கிடைக்க பெறாத அத்தனை சிறப்புகளையும் உள்ளடக்கிய நாட்கள் இந்த ரமலான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா 12 மாதங்கள் இருக்கிறது. முஹர்ரம் என்று தொடங்கி முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்று தொடங்கி ஷவ்வால் வரை துல்காதா, துல்ஹஜ் என்று வருகின்ற 12 மாதங்கள்ல ரமலானை தவிர்த்து வேற எந்த மாதத்தினுடைய பெயர்களையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. இந்த மாதத்தினுடைய
சிறப்பை அங்கிருந்து நாம் புரிய ஆரம்பிக்கலாம். முஹர்ரம் என்று குர்ஆனில் கிடையாது, ஷவ்வால் என்ற வார்த்தை குர்ஆனில் கிடையாது, துல்காதா துல்ஹஜ் என்று மற்ற மாதங்களுடைய சிறப்புகள் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜை பற்றி சொல்லப்படுகிறது, ஹஜ்ஜினுடைய நாட்களை பற்றி சொல்லப்படுகிறது, ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இது எப்படிப்பட்ட மாதம், எப்படிப்பட்ட மாதம் என்பதற்கு நிறைய சிறப்புகளை அடுக்க தேவையில்லை. ஒரே ஒரு சிறப்பு போதும். உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. குர்ஆன் எப்படிப்பட்டது, குர்ஆனுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களை ஓதுபவர்கள், கேட்பவர்கள், அதை மரணம் செய்பவர்கள், அந்த குர்ஆனை தங்களுடைய இதயத்தில் தாங்கியிருக்கிற ஹாஃபில்கள், அந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்பவர்கள், அந்த குர்ஆனுடைய விளக்கம் சொல்லப்படுவதை உட்கார்ந்து கேட்பவர்கள் என்று குர்ஆனை சார்ந்திருக்கிற அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டு, அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் உண்டு. குர்ஆனுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதோ, அப்ப இந்த மாதத்திற்கு என்ன சிறப்பு என்று நிறைய சிறப்புகளை எல்லாம் சொல்லாமல் ஒரே ஒரு வார்த்தையில் நாம் சொல்லலாம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இது எப்படிப்பட்ட மாதம், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது என்று அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதே அப்படித்தான் அறிமுகப்படுத்தினார். இவர் யாருப்பா, இவர் அவருடைய மகன், இவர் யாரு, அவருடைய பேரன், இது எந்த குடும்பம், அந்த குடும்பம் என்று சொல்லும் பொழுது, அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லும் பொழுது அவருடைய அந்த மகத்துவம், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு கண்ணியமான குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் அதுல வரும். மனிதருடைய அதே போங்கிலேயே அல்லாஹ் சொல்கிறான், இதை சாதாரணமாக மாதமாக நீ நினைக்காதீர்கள். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ரமலான் சங்கையான மாதம். ரமலான் என்ற இந்த வார்த்தைக்கு அரபிகள்ல, அரபு டிக்ஷனரியில நிறைய பொருள் இருந்தாலும் கூட ரமலான் என்ற இந்த வார்த்தைக்கு உலமாக்கள் சொல்றாங்க, கரிக்குதல், அழிக்குதல். ஒரு அடியார்கள் செய்த பாவங்களை, அடியார்கள் மற்ற நாட்கள்ல செஞ்ச குற்றங்களை, குறைகளை, அதையெல்லாம் கரிக்கக்கூடிய மாதம் என்பதினால், எல்லாத்தையும் இந்த மாதம் அழித்துவிடும் என்ற காரணத்தினால் ரமலான் என்ற இந்த பெயரை இந்த மாதத்திற்கு அல்லாஹ் சூட்டியிருக்கிறான் என்றும் கூட நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்துல நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற வசனம், 2 நாட்களுக்கு முன்பு தராவிஹ் தொழுகையிலே ஹாஃபிஸ் அவர்களால் ஓதப்பட்டது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, இந்த மாதத்திலே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், முன்பு இருந்த சமுதாய மக்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம நோன்புங்கிறத 30 நாட்கள் நோன்பு வைக்கிறோம். ஆரம்பத்தில் நோன்பு என்பது ஆஷுராவுடைய நோன்பு மட்டும்தான் கடமையான நோன்பாக இருந்தது. அதற்கு பிறகு மாதத்தில் 3 நாட்கள் கடமையான நோன்பாக இருந்தது. அதற்கு பிறகு ஒரு கட்டம் வந்தது. அந்த கட்டத்துல இரவு பகல் எல்லாம் சேர்த்து முழு நாளும் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாக நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. இப்ப நம்ம அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பு சஹர முடிக்கிறோம், சூரியன் மறைகின்ற பொழுது நோன்பை முடித்து விடுகிறோம். இப்படியல்ல நோன்பு, ஒரு நாள் முழுக்க நோன்பு வைக்கணும். இந்த 10 மணி நேரங்கள் 12 மணி நேரங்கள் அப்படிங்கிறதே நமக்கு எவ்வளவு கஷ்டமாக, சிரமமாக, எப்ப நோன்பு முடிக்கும், எப்ப இஃப்தார் வரும், எப்ப நோன்பு திறக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? ஒரு காலத்தில் நோன்பு ஆரம்பத்தில் கடமையான காலகட்டத்துல எல்லா நேரங்களிலும் அந்த மகரீப் வரை நோன்பை நோற்று நோன்பை திறந்து மீண்டும் நோன்பை அந்த சஹாபாக்கள் நோன்பை தொடருவாங்க. அப்படித்தான் நோன்பு கடமையாக இருந்தது. அதற்கு பிறகு படிப்படியாக நோன்பு நாம் இப்பொழுது நோக்கிற இந்த முறைகள் பிரகாரம் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் அந்த நோன்பு அறிமுகப்படுத்தும் பொழுது, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமை, அது விதி, அது கட்டாயம் நோன்பை நீங்கள் நோற்றாக வேண்டும். கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், முன்னாடி இருந்தவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையோ அதே போன்று உங்கள் மீதும் கடமை என்று சொல்கிறான். அல்லாஹ் இங்க ஒரு சைக்காலஜியா
ஒரு மனோ தத்துவ ஒரு நிலை அல்லாஹு தாலா இங்க மனிதர்களுக்கு சொல்றான். நோன்பு கடமை, சாப்பிடாம இருக்கணும், குடிக்காம இருக்கணும், இச்சைய கட்டுப்பாடோடு இருக்கணும், ஆசைப்படக்கூடாது, உண்ணக்கூடாது, பருகக்கூடாது என்று சொன்ன உடனே மனிதன் பயந்துருவான். அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, குத்திபாலல் லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு மட்டும் கடமை இல்லை, உங்களுக்கு முன்பிருந்த சமுதாய மக்களும் நோன்பு நோற்றார்கள், அவர்களும் உங்களை போன்று உண்ணாமல் இருந்தார்கள், அவர்களும் உங்களை போன்று பருகாமல் இருந்தார்கள், எனவே நீங்களும் உண்ணாமல் இருங்கள், பருகாமல் இருங்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு மனோ தத்துவ ரீதியில நமக்கு நோன்பை கடமையாக்குகிறார். ஒரு கஷ்டமோ நல்லது நடக்கின்ற பொழுது நமக்கு மட்டும் நடந்தா நம்ம சந்தோஷப்படும். ஒரு கஷ்டமான ஒரு காலம், ஒரு கஷ்டமான ஒரு சூழல், ஒரு கஷ்டம் என்றால் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்தவங்களுக்கும் சேர்ந்து இருந்தா பரவாயில்ல, எல்லாருக்கும் பொதுவானது தானே, இப்ப பரவாயில்லை நம்மளும் ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலை மனுஷனுக்கு உண்டு. உதாரணமா சொல்லுவாங்க, கரண்ட் போகுது, கரண்ட் நம்ம வீட்டுல மட்டும் போயிடுச்சுன்னா, என்ன நம்ம வீட்டுல மட்டும் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரண்ட் போனோம்னா நம்ம என்ன செய்வோம், ஏன் நம்ம வீட்டுல கரண்ட் போயிருக்குன்னு பார்க்க மாட்டோம், பக்கத்து வீட்டை போய் எட்டி பார்ப்போம், அங்க கரண்ட் போயிருக்கா, ஆமா அங்கேயும் போயிருக்கு, அப்ப பிரச்சனை இல்லை, எவ்வளவு நேரம் கரண்ட் வராம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டை மட்டும் கரண்ட் போயிருந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சத்தம். ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை தனக்காக மட்டும் வருகின்ற பொழுது அது பிரச்சனை, எல்லோருக்கும் வருகின்ற பொழுது அது பொதுவானது, அதை எல்லாரும் மனிதர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலைக்கு வருவாங்க. டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர்கிட்ட போய் டாக்டர் ஒரே சுகரா இருக்கு, பிபியா இருக்கு, நெஞ்சு வலிக்குது, வயிறு வலிக்குது, இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை என்று உடம்புல உள்ள நோயை சொல்லும் பொழுது டாக்டர் சொல்றாரு, இது எல்லாருக்கும் உள்ளது தாங்க, சுகர் இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு யாரும் கிடையாது, பிபி இல்லாதவங்க யாரும் கிடையாது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் எல்லா ஊர்லயும் இருக்கு, உங்களுக்கு தான் வந்திருக்கு, ஒண்ணும் இல்லை சரியாயிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா அப்ப சரி, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு போனாங்க, அவங்களுக்கு அதே பிரச்சனை தான், இப்பதான் வந்துட்டு போறாங்க, அப்படியா சரி. எனக்கு மட்டும் ஒன்று வருகின்ற பொழுது அது பெரிதாக தெரியும், எல்லோருக்கும் வருகின்ற பொழுது ஒரு பிரச்சனை பரவலாக வருகின்ற பொழுது அதை மனுஷன் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலை மனிதனுடைய இயல்பாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா அந்த நிலையோடு அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு உங்களுக்கு மட்டும் விதி அல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நோன்பு நோற்றுதான் தௌராத்தை வாங்கினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் நோற்ற நோன்பை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எல்லோருக்கும் இதுதான், உங்களுக்கும் இதுதான், எனவே நோன்பு உங்களுக்கு ஃபர்ல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி மரண நாள், கடைசி நாள் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தி அறிவிப்பு செய்யப்படுகிறது. சஹாபாக்களில் சிலர்கள் நிலை குலைந்து போகிறார்கள். என்ன செய்வது என்று சில சஹாபாக்களுக்கு தெரியல. இதற்கு பிறகு யாரை பின்பற்றுவது என்று தெரியவில்லை. நமக்கு வருகின்ற சந்தேகங்களை நாம் யாரிடத்தில் கேட்கப் போகிறோம் என்று தெரியவில்லை. நம்மோடு வாழ்ந்த நபி நம்மிடத்திலே இப்பொழுது இல்லை, நம்முடைய நாயகம் நமக்கு முன்னால் இல்லை, நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களா என்ற இந்த இழப்பை, இந்த சோகத்தை சஹாபாக்களில் பலர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு கூட்டம் அப்படியே முர்த்தத்தாகி போயிட்டாங்க, திரும்பவும் மதத்தை விட்டு மார்க்கத்தை விட்டே போயிட்டாங்க. ஒரு கூட்டம் அப்படியே மயங்கி போய் கிடக்கிறார்கள். நபி நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களா, அல்லாஹுடைய தூதர் இனிமேல் நம்மோடு இல்லையா, அல்லாஹுடைய தூதருக்கு பின்னால் என்று தொடுகின்ற பாக்கியம் இனிமேல் நமக்கு கிடைக்காதா என்று ஒரு கூட்டம் அப்படியே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். மிகப்பெரிய வீரர், எதையும் தாங்குகின்ற சக்தி கொண்டவர், எத்தனை எதிரிகள் வந்தாலும் கூட தன் வாளால் பதில் சொல்கின்ற ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு திடம் படைத்தவர்கள், படம் படைத்தவர்கள், அவ்வளவு மனசக்தி தகாத்தம் கொண்டவர்கள். அவர்களே ஒரு கட்டத்துல முஹம்மத் என்னுடைய தோழர் இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னீர்கள் என்றால் அவர் தலையை என் வாளால் நான் சீவி விடுவேன், நபி இறந்து விட்டார்கள் என்று யாரும் சொல்லக்கூடாது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம் வாளோடு நின்று கொண்டிருக்கிறார். ஒரு குழப்பமான சூழல். எப்படி அந்த சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியும்? சஹாபாக்கள் பிரிந்திருப்பது நபி அல்லவா? எவ்வளவு பெரிய துயரமான நாள், எவ்வளவு பெரிய கஷ்டமான நாள், அந்த சஹாபாக்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பக்குவமாக, எவ்வளவு உணர்வு ரீதியாக,
உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி வார்த்தைகளை சொல்லி எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தினார்கள் என்ற வரலாறுகள் வருகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹதரத் உமரே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்கள், உடைய மனதை கொஞ்சம் திடகார்த்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நபி நம்மை விட்டு சென்று விட்டார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மது நபி நம்மை விட்டு சென்று விட்டார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது நபி அல்லாஹுடைய தூதர் தான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மது நபியை போன்றே இதற்கு முன்பு பல நபிமார்கள் வந்தார்கள். வந்த நபிமார்களும் தங்களுடைய கடமை முடிந்து மீண்டும் சென்று விட்டார்கள். எப்படி மற்ற நபிமார்கள் எல்லாம் வந்து தங்களுடைய கடமை முடிந்து சென்று விட்டார்களோ அதே போன்று முகமது நபியும் வந்து தங்களுடைய கடமையை முடித்து அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, மை யஅபுது முஹம்மதன் ஃபைன்னஹு கத் மாத்த. யார் முஹம்மதை வணங்குகிறீர்களோ ஃபைன்னஹு கத் மாத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மை யஅபுதுல்லாஹ் ஃபைன்னஹு ஹய்யுன் லம் யமுத். அல்லாஹுவை உங்களில் யார் வணங்குகிறீர்களோ அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அல்லாஹ் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் இந்த வசனத்தை இதற்கு முன்பும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பல தடவை ஓதி இருக்கிறார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள், அதே போன்று நபியும் வந்து விட்டார்கள், சென்று விட்டார்கள் என்ற இந்த வசனத்தை பல தடவை ஓதினாலும் கூட இந்த இடத்திலே ஓதி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசுவாசம் செய்த பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட சில சஹாபாக்கள் ஒரு கண்ட்ரோலான நிலைக்கே வந்தார்கள் என்று சொன்னால், இங்க சொல்ல வருகின்ற செய்தி, இங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹு தஆலா இறக்கி அந்த வசனத்துல சொல்ற விஷயம் செய்திதான் நமக்கு முக்கியம். முகமது நபியை போன்றே முன்னலும் பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், அந்தந்த நபிமார்கள் அந்தந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அவரவர்கள் அந்த உம்மத்தினுடைய வேலை முடிந்து சென்று விட்டார்கள் என்று ஒரு ஊமையை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வசனங்களிலும் சொல்லுவான். அதே போன்றுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். நோன்பு உங்கள் மீது கடமை. நீங்க பசியா இருக்கணும், பட்டினியா இருக்கணும், குடிக்காம இருக்கணும், உண்ணாம இருக்கணும், பருகாம இருக்கணும், உங்களுடைய ஆசைகளை நீங்கள் கண்ட்ரோலோடு இருக்கணும். இது எப்படி சாத்தியம்? உங்களுக்கு மட்டுமல்ல, இது எல்லோருக்கும் உண்டு என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுறான். பசி, நம்ம கைக்கு எட்டின தூரத்துல சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கு, கைக்கு எட்டின தூரத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு. நம்ம வீடு, நம்ம எடுத்து சாப்பிடலாம், நம்ம கையில உணவு இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது. தன் மனைவி தன் கூட இருக்கிறார், எல்லாம் இருந்தும் கூட என் ரப்பு கட்டளையிட்டிருக்கிறான், அதை நீ உண்ணாதே. என் ரப்பு கட்டளையிட்டிருக்கிறான், நீ தண்ணீர் பருகாதே. உன் மனைவிதான் உனக்கு ஹலால் தான், அவள் உனக்குத்தான், நீ அவளுக்குத்தான். ஆனால் நோன்போடு இருக்கும் பொழுது நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இது ரப்புடைய கட்டளை, எனவே நான் அப்படியே பின்பற்றுகிறேன் என்ற அந்த இதாத், அந்த வழிபடுதல், நாம் இருக்கக்கூடிய அந்த சபர், இதைதான் அல்லாஹு தஆலா பார்த்து பார்த்து அல்லாஹு தஆலா ஆனந்தப்படுகிறான். பசி வருகின்ற பொழுதுதான் அந்த இறை வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுதே லஅல்லக்கும் தத்தகூன். ஏன் நோன்பு வைக்கணும்? நான் ஏன் பசியா கிடக்கணும்? நான் ஏன் பட்டினியா கிடக்கணும்? எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிடுறேனே, சாப்பிடாம இருக்கிறதுனால, குடிக்காம இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? அதையும் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லி முடிக்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன். அப்பொழுதுதான் உங்களுக்கு இறையச்சம் அதிகரிக்கும். பசிச்சு இருக்கிறதுனால என்ன இறையச்சம் அதிகரிக்க போகுது? பசியா இருக்கிறதுனால பசியா கஷ்டமா தானே இருக்குது என்று நாம் கேட்கலாம். உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள், பசி வருகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய உணர்வும் இறைவனோடு உள்ள அந்த நெருக்கமும், இறைவன் பக்கம் சார்ந்து போகிற அந்த மிக நெருக்கமான நெருக்கங்கள் எல்லாம் பசியோடு இருக்கும் பொழுதுதான் கிடைக்கும். பசி வருகின்ற பொழுது இறையச்சம் அதிகரிக்கும். இறைவனுடைய அந்த சிந்தனை, ஒரு பயம், நமக்கு உணர்வு ரீதியாக, உடல் ரீதியாக அந்த ரூஹானியத்தான அல்லாஹுடைய தொடர்பு பசியோடு இருக்கும் போதுதான் கிடைக்கும். நல்ல சாப்பிட்டுட்டு, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு, நல்ல குடிச்சு, நல்லா தூங்கும் பொழுது அந்த உணர்வு வராது. பசியோடு இருக்கும் பொழுது அது கிடைக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான்,
நம்ம போட்டு புள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது, சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது, கொஞ்ச நாள் அவனை காய போடு. அவனை காய போட்டாதான் அவன் நம்ம வழிக்கு வருவான். அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காத, அவனுக்கு கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்காத, 2 நாள் பட்டினி போடு, அப்பதான் சரியா வரும் என்று நாம் சொல்லுகிறோமா இல்லையா? பசி வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது, எல்லாம் இருந்தும் கூட அந்த பசியும் தாகமும் ஒரு மனிதனுடைய இறைவனுடைய அந்த இறையச்சத்தை அதிகப்படுத்தும் என்பதனால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பசியோடு இருங்கள் என்று மார்க்கும் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனா நோன்பு வைத்துக் கொண்டு நம்ம சஹர் சாப்பிட்றதா இருக்கட்டும், இஃப்தார் செய்யறதா இருக்கட்டும், அதுலேயும் கூட சில கண்ட்ரோல் கொஞ்சம் இருக்கும். நம்ம என்ன செய்யறோம், நோன்பு அல்லாத காலத்துல கூட 3 வேளை தான் சாப்பிடுவோம் போது, நோன்பு காலத்துல 4 வேளையா கூட ஆயிடுச்சு. அது சாதாரண காலத்தை விட ஒரு படி கூட தான் ஆகுது. இது வல்ல உண்மையான நோன்பு. அங்க பார்த்தா நம்ம ஒரு பஜ்ஜி சாப்பிட்றவங்க 2 பஜ்ஜி சாப்பிட்றாங்க, ஒரு வடை சாப்பிட்றவங்க 2 வடை போகுது. நைட்டு எங்க கண்ணி குடிச்சுக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், எங்க எல்லாத்தையும் என்ன முடியுமோ டப்பு டப்பு டப்புன்னு என்ன போட முடியுமோ போட்டுக்கிறோம். கடைசி அந்த 1 நிமிஷம் இருக்கிற வரை டீயை ஊத்துறோம், அதுக்கு மேல பழம், அப்படி என்ன முடியுமோ அவ்வளவு நம்ம ஸ்டோர் பண்றோம். நல்ல வேளை அல்லாஹ் தஆலா இந்த ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு வயிறு நம்ம கொடுக்கல, முடிஞ்சு அது அவ்வளவுதான், அதுக்கு மேல போகாது, போனா வெளியே தான் வந்துடும் அப்படின்னு அல்லாஹ் வச்சிருக்கிறதுனால நம்ம அதை பண்றது இல்லை. அப்ப நமக்கு புளித்த ஏப்பம் வருகின்ற அளவுக்கு சாப்பிடுவதற்கு பேர் சஹர் சாப்பாடு அல்ல, அது குறைந்த சாப்பாடு தான், அவ்வளவுதான். அந்த நேரத்தில் அது பரக்கத். அந்த நேரத்தில் அந்த குறைந்த உணவு, அது குறைந்த உணவாக இருந்தாலும் கொஞ்சம் உணவும் கொஞ்சம் தண்ணீரும், அந்த உணவுக்கு இருக்கிற பரக்கத். நீங்க எவ்வளவோ உணவுகளை மற்ற நேரங்கள்ல சாப்பிடலாம், அந்த உணவுகளுக்கு அந்த பரக்கத்தே கிடையாது. அந்த இஃப்தாருடைய நேரத்துல அந்த பேரிச்சம்பழமும் அந்த தண்ணீரும் அவ்வளவு நேரம் பட்டினியாக இருந்து கடைசியாக நோம்பை திறந்து அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுகின்ற பொழுது, தண்ணீரை குடிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எவ்வளவு காஸ்ட்லியான, ரொம்ப ஃபேமஸான, நமக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிடும் பொழுது கூட அப்படி ஒரு மகிழ்ச்சி வராது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நேரம் பட்டினியா கடந்து அந்த நேரத்தில் அந்த பேரிச்சம்பழம் நம்முடைய குடலுக்குள் செல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு ஆனந்தம், ரப்பே உனக்காக இவ்வளவு நேரம் பட்டினியா கடந்தேன், அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த பிறகுதான் அந்த நோன்பை நான் முடிக்கின்றேன். எனவே அந்த பட்டினி என்பது நமக்கு கஷ்டமாக தெரியலாம். நம்ம நினைக்கிறோம், வெயில் காலமா இருந்தா நம்ம நல்லா தண்ணி குடிச்சுக்கணும், வெயில் காலமா இருந்தா ஜூஸை வச்சு நோன்பு திறக்கணும், வெயில் காலமா இருக்குது அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, குளிர்காலமா இருந்தா இப்படி இருக்குது என்று நோம்ப நம்ம கஷ்டமாக, சில நேரங்கள்ல தூக்கத்துல எவ்வளவு முடியுமோ ரெஸ்டா நமக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொண்டு நோன்பை நம்ம கழிக்கிறோம். உண்மை அப்படி அல்ல. நோன்பை வைத்து கொண்டு பத்ரு போரிலே சஹாபாக்கள் கலந்திருந்தார். திரை 17 பத்ரு போர், சஹாபாக்கள் நோன்பாளிகளாக இருந்தார்கள். வீரர் எவ்வளவு போர் எப்படி நடந்தது, எவ்வளவு கஷ்டம், எந்த தயாரிப்புகள் இல்லை, எந்த ஆயுதங்களும் இல்லை, எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் அந்த சஹாபாக்கள் போர் செய்தார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரியும். சஹாபாக்கள் நோன்பாளிகள். ஃபத்ஹு மக்கா அதே ரமலான் பிறை 20, அதே போன்று ரமலான் பிறை 17 பத்ரும், ரமலான் பிறை 20 ஃபத்ஹு மக்கா. ஒரு போர்க்களத்தில் சஹாபாக்கள் நோன்பாளிகளாக போர் செய்தார்கள் என்று சொன்னால், நான் நோன்பை வைத்துக் கொண்டு தொழுவதும் எனக்கு சிரமமாக இருக்கிறது, அமல்களை செய்வது எனக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொல்வதல்ல நோன்பு. நோன்பு என்பது வெறும் உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதில் மட்டுமல்ல, வெறும் நம்முடைய குடலுக்கும் வயிற்றுக்கும் வாய்க்கும் மட்டுமல்ல, மொத்த உறுப்புகளும் நோன்பின் மூலமாக அந்த மகத்துவத்தை, அந்த பக்குவத்தை, அந்த ஒழுக்கத்தை, அதன் மூலமாக கிடைக்கிற எல்லா விதமான ஆதாபுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் நோன்பு. வெறும் பசி மட்டுமல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னைக்கு நோன்புகள்ல பொதுவா நம்ம ஊர்கள் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இரவுல எல்லாம் அப்படியே முடிச்சிருப்பாங்க. இரவுல எல்லாம் முடிச்சிருந்துட்டு சகரை சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா அடுத்து சாயங்காலம் 4 மணிக்கு 5 மணிக்கு அப்பதான் எந்திரிக்கிறது. கிட்டத்தட்ட நோன்பு முழுக்க பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கத்திலேயே முடிஞ்சு போயிடும். இரவெல்லாம் முடிச்சு ஏதாவது அரட்டடிச்சுக்கிட்டு, ஏதாவது பேசிக்கிட்டு, எதையாவது விளையாடிக்கிட்டு, கேரம் போர்டு விளையாடுறது, அங்க போறது இங்க போறது, வாலிபர்களை பாத்தீங்கன்னா பல இடங்கள் அப்படி பார்க்கலாம். இப்படி இரவெல்லாம் முடித்திருந்து இரவை கழித்து அந்த இரவுக்கு தூங்காம இருந்ததுக்கு பகலெல்லாம் தூங்கி நேரம் நோன்பு திறக்க வர்றதுக்கு பேரு நோன்பல்ல. நோன்பு அப்படிங்கிறது இரவுல தூங்காம இருக்கிறதுக்கு 3 விஷயங்கள்ல மட்டும்தான் மார்க் அனுமதி கொடுக்கும். ஒருத்தர் இரவுல தூங்காம இருக்கிறாருன்னா 3 காரணத்துக்காக தூங்காம இருக்கலாம். ஒண்ணு, அவர் போருக்கு போறாரு, அந்த போராளி தூங்காம இருக்கலாம்.
அல்லது சஃபர்ல இருக்கிறார், அந்த பயணி தூங்காம இருக்கலாம், அல்லது அவர் முழித்து இருக்கிறார் இபாதத்துல. இந்த 3 காரணத்திற்காக இரவுல ஒருத்தர் முடிச்சிருக்கலாமே தவிர 4வதாக ஒரு காரணம் கிடையாது அவர் முழித்திருப்பதற்கு. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தானே பார்க்கணும். இஷா முடிஞ்சிருச்சுன்னா அவன் நேரம் தூக்கத்துக்கு போயிடுவான். ஏன்னா அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். அதிகாலையில் ஒருவர் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவர் மிக வேகமாக தூங்கினால் மட்டும்தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் என்பதனால அல்லாஹு தாலா இரவுல அப்படி முழித்திருக்க வேண்டும், சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். ரமலான் இந்த நோன்புகளுக்குள்ள அல்லாஹு தாலா இத்தனை ரகசியங்களை வச்சிருக்கும், அவ்வளவு இன்பங்களை அல்லாஹு தாலா வச்சிருக்கும். அந்த பசி என்ற அந்த பசியை உணர்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அந்த பசியோடு கொடுக்கின்ற அந்த கஷ்டம், அந்த கஷ்டத்துக்கு தான் அல்லாஹு தாலா அவ்வளவு பலன் அல்லாஹு தாலா தருவதாக நபியிலே சொல்கிறார். நோன்பு நமக்கு கடமை. இதை அல்லாஹு தாலா மலக்குகளுக்கு நோன்பை கடமையாக்கல. மலக்குகள் சஜிதாலே இருப்பாங்க, தொழுகையிலே இருப்பாங்க, அல்லாஹ் வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நோன்பு மலக்குகளுக்கு கடமையாக்கப்படல. ஏன் கடமையாக்கப்படல? பசி என்றால் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தாகம் வராது, பசி வராது, பசியே வராத, தாகமே வராத அவர்களுக்கு அந்த கடமை எல்லாம் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பசி என்றால் என்னவென்று தெரிய வேண்டும், பசி எவ்வளவு கஷ்டம்னு தெரியணும். சாப்பிடாம இருந்தா எவ்வளவு பலகீனம் நமக்கு தெரியும். நம்ம சாப்பிடாமல் இருக்கும் பொழுதும் குடிக்காமல் இருக்கும் பொழுதும் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்று நமக்கு தெரியும். அந்த பசியுடைய உணர்வை, அந்த குடிப்பதுடைய ருசியை அறிந்த நமக்கு அல்லாஹு தாலா அந்த கடமையை கொடுத்து, நீ பசி இருக்கிறது ஆனால் நீ சாப்பிடக்கூடாது, உனக்கு தாகம் வருகிறது ஆனால் நீ பருகக்கூடாது, எல்லாம் உனக்கு முன்னால் இருக்கிறது ஆனால் அதை நீ பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹு தாலா ஒரு கட்டுப்பாட்டை தந்து அதில் தருகின்ற அந்த இன்பம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மிகப்பெரிய இன்பத்தை இந்த நோம்பிலே அதன் மூலமாக நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சஹாபாக்கள் நோன்பனுடைய காலம் வந்துவிட்டு என்று சொன்னா அவங்க அந்த நோன்பாளிகளாக அந்த ரஜபிலிருந்தே தொடங்கி ரஜபு, ஷாபான், ரமலான் இந்த 3 மாதங்களும் சஹாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணியமாக தெரியும். நமக்கு ரமலான் பிறை 1 ஆரம்பிச்சதுல இருந்து தான் செய்யணும், நம்முடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் கூட்டம் பார்க்கிறோம். அந்த ரமலான் வருதுன்னு சொன்னா ரஜபில இருந்தே வணக்க வழிபாட தொடங்கினாங்க சஹாபாக்கள், முன்னோர்கள். நம்ம ரஜபில இருந்தே என்ன தொடங்கும் தெரியுங்களா? எல்லா பள்ளிவாசல்களுக்கும் வெள்ளடிப்போம், பைப்பை சரி பண்ணுவோம், ஏசி சரி பண்ணுவோம், அங்க உள்ள வேலைலாம் பண்ணி எல்லாம் கார்பரேட் எல்லாம் சரி பண்ணி என்ன செய்வோம், அப்பதான் ரமலான் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா ரஜபு வந்து விட்டாலே வெறும் மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பதோ மஸ்ஜிதுகளை சரி பண்ணுவதோ இதுவல்ல. ரஜபில் இருந்தே அந்த சஹாபாக்களுடைய எல்லா நிலைகளும் தாண்டிவிடும். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு அற்புதங்களும் ஆச்சரியங்களும் அடங்கியதுதான். நம்ம ஊர்ல கூட சுமார் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தான் நோன்பு வைக்கணும். சில நாடுகள்ல கிட்டத்தட்ட 15 மணி நேரம் நோன்புகள்லாம் இருக்கு. நியூசிலாந்து, பிரேசில் போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் டைமிங் ரொம்ப கூட. ஏன்னா இந்த நோன்பு அப்படிங்கிறது அவ்வளவு மருத்துவத்தையும் உள்ளடக்கி, வெறும் அல்லாஹுக்கு பிடித்தமானது இறைவனுடைய கடமையோடு முடிகிற விஷயம் மட்டுமல்ல, மருத்துவங்களையும் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறார். ஒரு நோன்பாளி 11 மாதம் சாப்பிடுகிறார், ஒரு ஈமான்தாரி குடிக்கிறார், சாப்பிடுகிறார், பசிக்கும் பொழுதெல்லாம் சாப்பிடுகிறார். 1 மாசம் நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் மருத்துவர்கள் சொல்றாங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாம் வெளியாகும், நச்சு கொழுப்புகள் எல்லாம் வெளியாகும். நம்முடைய உடம்புல ஏற்படுகின்ற பல மருத்துவ ரீதியான மாற்றங்கள் எல்லாம் நோன்புகள் மூலமாக ஏற்படுகிறது. ஒருத்தருக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், இதய பிரச்சனை இருக்கலாம், எத்தனையோ உடம்புகள்ல நோய்கள் இருக்கலாம். இந்த நோய்களுக்கெல்லாம் எத்தனையோ மருந்துகள் மூலமாக கிடைக்காத தீர்வுகள் ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்குன்னு சொன்னா இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கும். நம்மளே சொல்றோமா இல்லையா, நான் நோன்பு வச்சுட்டா மாத்திரம்லாம் சாப்பிட்றது இல்லை, ஏன்னா எனக்கு எல்லாம் கண்ட்ரோலா இருக்கு. உணவை கட்டுப்படுத்தினாலே, சாப்பிடுகின்ற உணவை கட்டுப்படுத்தினாலே அதுல எத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று மருத்துவர் சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனையோ மருந்துகள் இருந்தாலும் கூட முஸ்லிம்கள் நோக்கின்ற அந்த நோன்புகள், 30 நாட்கள் அவர்கள் கடைபிடிக்கின்ற அந்த பக்குவம், இதுதான் இதற்கு மிக முக்கியமான மருந்து என்று மருத்துவர்களால் முஸ்லிம்களுடைய இந்த நோன்பை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பக்குவங்களும் ஒழுக்கங்களும் நிறைந்த அழகான ஒரு நோன்பாகத்தான் நோன்பினுடைய காரியங்களை நம்ம பார்க்கணும். ஆனா அந்த நோன்பு நம்மள்கிட்ட கடந்து படுற பாடு இருக்குது. அந்த இதுல பாத்தீங்கன்னா நகைச்சுவையா ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பொதுவா அந்த மாட்டு மதத்தை சார்ந்தவங்க போடுறாங்க. அது என்ன, ஃபுல்லா போட்டுக்கிட்டு அந்த 3 பேர் உட்காந்துக்கிறாங்க.
உட்காந்துக்கிட்டு நோன்பு துறக்க ரெடி ஆயிட்டாங்க. அவன் அந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி இருக்கிறாங்க பாரு. ஒருத்தர் பாய், இன்னொருத்தர் மாற்று மதத்தை சார்ந்தவர். பாய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நோன்பு தந்துட்டான். பாய் இல்ல பாய் ரொம்ப வெயிலா இருந்துச்சா, எனக்கு மாதிரி படப்படன்னு வருது, கண்ட்ரோலா இருங்க பாய், நோன்புனாலே அதான் பாய், நீங்க அதெல்லாம் இருந்தும் கூட நீங்க சாப்பிடாம இருக்கிறது தான் பாய் அந்த நோன்புக்குடைய அந்த உணர்வு கிடைக்கும், நீங்க கண்ட்ரோலா இருங்க பாய். சரி சரி நான் கண்ட்ரோலா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பக்கத்துல அந்த மாற்று சகோதரர் சொல்றாரு, அப்படின்னுகிட்டே இருக்கிறாரு. பேரிச்சம்பழத்துடைய கொட்டையை என்ன செய்யறாரு, அப்படியே அந்த விதையை எடுத்துட்டு பேரிச்சம்பழத்தை வைக்கிறாரு. பாய் எதுக்கு பாய், என்ன பாய் பண்றீங்க? இல்ல பேரிச்சம்பழத்து விதையை எடுத்து ரெடியா வைக்கிறார். ஏன் பாய் இப்படி பண்றீங்க, இவ்வளவு நேரம் பொறுத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுக்க முடியாதா? நம்ம ஆட்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நோன்பு கஞ்சி வச்சுட்டு அங்க நோன்பு கஞ்சி வச்சு அந்த வடையை எடுத்து அந்த வடையை பிச்சு அப்படியே போட்டு அதுல கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை உடைச்சு போட்டு அந்த கடல் பாசியை உள்ள போட்டு இந்த தயாரிப்பெல்லாம் எப்ப நடக்கும்? நோன்பு திறப்பதற்கு இன்னும் 2-3 நிமிடங்கள் இருக்கிறது. நோன்பு திறக்கிறதுக்கு இன்னும் 2-3 நிமிடங்கள் இருக்கிற அந்த நேரத்துல துவா செய்ய வேண்டிய நேரம், நம்ம கட்டுப்பாடோடு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டிய நேரம், துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம். ஆனா அந்த நேரத்துலதான் நம்ம பேரிச்சம்பழத்தை தயார் பண்றதும் வடையை பிச்சு கஞ்சிக்குள்ள போட்டு வைக்கிறதும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம அதிகப்படுத்துறோம்னு சொன்னா, இப்படித்தான் நம்முடைய நோன்பு வைப்பதாக இருந்தாலும் சரி, நோன்பை விடுவதாக திறக்கின்ற நேரம் சரி, இந்த நேரங்கள்லாம் இப்படித்தான் நம்ம வீணடிக்கும். இப்படி அல்ல. இதை தாண்டி சஹருடைய அந்த நேரமாக இருக்கட்டும், இஃப்தாருடைய அந்த நேரமாக இருக்கட்டும், அல்லாஹு தாலா இந்த நோன்பில் அத்தனை மருத்துவ குணங்களையும் அல்லாஹு தாலா வைத்து மிக முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சீர்திருத்தமாக, வெறும் இறைவனுடைய கடமையாக மட்டும் அந்த நோன்பை அல்லாஹ் வைக்காமல் உன் உடலுக்கு மருத்துவ ரீதியான உன் ஆரோக்கியத்திற்கு தேவையான அத்தனையும் அல்லாஹு தாலா இந்த 30 நாட்கள்ல வச்சிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார், ஐயு துவா அஃலல், அல்லாஹ்வுடைய தூதரே நான் எப்படி துவா செய்யட்டும், எந்த துவா சிறந்த துவா என்று அந்த சஹாபி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல் ரப்பக அல் ஆஃபுவ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা, ரப்பிட்ட ஆரோக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் இம்மையிலும் மறுமையிலும் கேளுன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ காசை கேளு பணத்தை கேளுன்னு சொல்ல, ரசூலுல்லாஹ் 2 முக்கியமான விஷயத்தை கேட்க சொல்றாங்க. சலில் அல் ஆஃபுவ வல் ஆஃபியத, பாவ மன்னிப்பை கேளு, ஆரோக்கியமான உடல் நடத்தை கேளு, இந்த 2ஐயும் ரப்பிடத்துல கேளு, ஃபித் துன்யா வல் ஆখিরা. அப்ப ரசூலுல்லாஹ் மனிதனுடைய வாழ்க்கையில ஆஃபியத் என்பது, நோயற்ற வாழ்வு என்பது, 100 வருடம் வாழ்வது சிறப்பல்ல, அதுல எத்தனை வருடம் நோய் இல்லாம நம்ம வாழ்றோம், எவ்வளவு காலங்கள் நோயற்று நாம் வாழ்கிறோம். சில காலங்கள் 100 வருஷம் நோயாளியா கடந்து ஒருவர் மரணிப்பது சிறப்பான வாழ்க்கை அல்ல, சிறப்பான ஆயுள் அல்ல. இருக்கின்ற ஆயுள் காலங்கள் குறைவாக இருந்தாலும் கூட அந்த குறைவான காலங்கள் ஆரோக்கியத்தோடு கடந்து சென்றால் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை என்றால், அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட நல்ல மருத்துவ குணங்கள் எல்லா வகையிலும் நிறைந்ததுதான் இந்த நோன்பு. இந்த நோன்பை வெறுமனவே நம்ம நோன்பு வச்சோம், திறந்த நோன்பு 1 முடிஞ்சு, நோன்பு 2 முடிஞ்சு, 10 முடிஞ்சு, 20 முடிஞ்சு என்று நோன்பை முடிக்கிறது அல்ல. எல்லா விதமான ஆச்சும ரீதியான ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை குண அதிசயங்களையும் அல்லாஹ் தஆலா நோன்புல கொண்டு வந்து சேர்க்கிறான். ஒருத்தவருக்கு வயது வந்துருச்சு, அவர்கிட்ட பொருள் வசதி இருக்குது, உடல் வசதி இருக்குது, உடலும் சரியா தகுதியா இருக்குது, பொருள் தகுதியும் இருக்குது, அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். வாலிபத்தை அடைகிறார் ஒருத்தர், வாலிபத்தை அடைந்த பிறகு அவருக்கு உடல் ரீதியா தகுதியா இருக்கிறார், ஆனா மகர் கொடுக்கிறதுக்கு பொருளாதாரம் இல்லை. திருமணம் முடித்தால் மனைவிக்கு தேவையான செலவு, மனைவியினுடைய எல்லா விதமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த கணவர் தான் பொறுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மனிஸ்ததா மின்கும் அல் பாஅத்த ஃபல்யதஸவ்வஜ், ஒருவர் வாலிபம் அடைந்து விட்டால், உடல் தகுதியும் பொருள் தகுதியும் வந்து விட்டால், ஃபல்யதஸவ்வஜ், அவர் உடனே திருமணம் செய்து கொள்ளட்டும். ஏன் உடனே திருமணம் செய்யணும்? ஃபைன்னஹு அகல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அதுதான் அவருக்கு எல்லா விதமான ஒடுக்கத்துக்கும் பாதுகாப்பா இருக்கும், அவர் கண்ணுக்கு பாதுகாப்பு, அவருடைய வெக்கத்தலத்துக்கு பாதுகாப்பு. வமல்லம் யஸ்ததி, ஒருத்தர் வாலிபத்தை அடைஞ்சிட்டாரு, உடல் தகுதி இருக்குது, திருமணம் செய்வதற்கு உண்டான எல்லா பக்குவமும் இருக்கிறது, ஆனால் பொருளாதாரம் இல்லை. என்ன பொருளாதாரம் இல்லை? மனைவிக்கு மகர் கொடுப்பதற்கும் பணம் இல்லை. திருமணம் முடித்த பிறகு மனைவியினுடைய எல்லா செலவுகளுக்கும் கொடுப்பதற்குண்டான காசு பணங்களும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு வைக்கட்டும்னு சொன்னாங்க.
இப்ப என்ன இது, திருமணம் வாலிபம் வந்தால் திருமணம் முடிக்கணும், காசு இல்லைன்னா நோன்பு வைக்க ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? நோன்பு வைத்து நீ ஒரு வாலிபனாக ஆகிவிட்டாய், திருமண வயதை அடைந்து விட்டாய், திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற, ஆனால் உனக்கு பொருளாதார வசதி இல்லை என்று சொன்னால் நோன்பை கொண்டு உன் உள்ளத்தை, உன் உடலை, உன் ஆசையை நீ கட்டுப்படுத்து என்று ஒரு ஆத்ம ரீதியான மன ரீதியான எல்லா பக்குவங்களையும் அல்லாஹு தஆலா இந்த நோன்பில் வைத்திருக்கிறான் என்ற காரணத்தினால் நோன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மருத்துவமாக சொல்லித் தருகிறார். எனவே ரமலான் கரீம் என்று நாம் சொல்கிறோம். ஒரு சங்கையான மாதமாக இந்த ரமலானை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சங்கையான மாதம் என்றால் எல்லா வகையிலும் மற்ற மாதங்களில் கிடைக்காத அத்தனையும் அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு தருகிறான் என்று சொன்னால், நமக்கு இந்த ரமலானில் கிடைக்கின்ற இன்பங்களும், இந்த ரமலானில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற ஏராளமான செய்திகளும் மற்ற எந்த மாதங்களிலும் அல்லாஹு தஆலா தருவதில்லை. ரமலான் அவ்வளவு முக்கியமானது. ஒரு தடவை ஒரு தாய் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகன் உங்களோட ஹஜ்ஜுக்கு வந்தான், ஆனா நான் உங்களோட ஹஜ்ஜுக்கு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு. நான் எப்ப ஹஜ்ஜுக்கு வர்றது, எனக்கு எப்ப காசு பணங்கள் கிடைக்கிறது என்று அந்த தாய் கவலையோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அம்மா, நீங்க என் கூட ஹஜ்ஜுக்கு வரலன்னா பரவாயில்லை, ரமலான் மாதத்தில் நீங்கள் ஒரு உம்ராவை நிறைவேற்றுங்கள். ரமலான் மாதத்தில் ஒரு உம்ராவை நிறைவேற்றினால் என்னோடு ஹஜ்ஜு செய்த நன்மை உங்களுக்கு உண்டு என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ரமலானில் உம்ரா செய்வது நபியோடு ஹஜ்ஜு செய்கின்ற நன்மை என்றால், ரமலானில் நாம் நோன்பு நோற்பது, ரமலானில் நாம் தொழுவது, ரமலானில் நாம் ஓதுவது, ரமலானில் நாம் திக்ர் செய்வது, ரமலானில் 10 ஏழைகளுக்கு நாம் உணவளிப்பது, ரமலானில் நாம் ஜகாத் கொடுப்பது, நாம் செய்கின்ற அத்தனை அமல்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து சேர்ந்து செய்தால் எவ்வளவு சிறப்புகளும் எவ்வளவு மகிமைகளும் அடங்கியதோ அது போன்ற அத்தனையும் அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் நமக்கு தருகிறான் என்று பொருள். கண்ணியமானவர்களே, ரமலான் சாதாரண காலம் அல்ல, அவ்வளவு மிக முக்கியமானது. ரமலானை போன்று ரமலானின் நோன்பில் கிடைக்கின்ற சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தோடும் சேர்த்து சொன்னார்கள். ரமலானின் நோன்பை சாதாரணமாக நாம் நினைக்க கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி சொல்கிறார், போருக்கு செல்கிறார். போருக்கு செல்கின்ற அபூ உமாமா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போருக்கு சென்று ஷஹீதாக வேண்டும், எனக்கு துஆ செய்யுங்கன்னு சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு துஆ செஞ்சு அனுப்புறாங்க, அல்லாஹும்ம ஸல்லிம்ஹு அல்லாஹும்ம கன்னிம்ஹு, யா அல்லாஹ், இவர் சென்று சலாமத்தாக வீடு திரும்பி வரட்டும், இவர் சென்று நிறைய கனிமத் பொருளோடு வெற்றியோடு வீடு திரும்பி வரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துஆ செய்து அனுப்புகிறார்கள். ஒரு போருக்கு போறாங்க, அதே போர் வெற்றியோடு வராங்க, நிறைய கனிமத் பொருளோடு வராங்க. இரண்டாவது ஒரு போருக்கு அபூ உமாமா செல்கிறார். இரண்டாவது ஒரு போருக்கு அபூ உமாமா செல்கின்ற பொழுது அப்பொழுதும் துஆ செய்யுங்கள், நான் ஷஹீதாக வேண்டும் போரிலே, அபூ உமாமா கேட்கிறார். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லிம்ஹு அல்லாஹும்ம கன்னிம்ஹு, இவர் சலாமத்தோடு சென்று மீண்டும் வீடு திரும்ப வேண்டும், கனிமத் பொருட்களோடு இவர் வீடு வர வேண்டும் என்று துஆ செய்து அனுப்புகிறார். இப்படி 3 போருக்கு செல்லும் பொழுதும் அந்த சஹாபி போருக்கு செல்கிறார், வெற்றியோடு வருகிறார், கனிமத் பொருள்கள் எதிரிகள் விட்ட பொருட்களோடு வீடு திரும்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அபூ உமாமா கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போருக்கு சென்று ஷஹீதாக வேண்டும் என்று உங்களிடத்தில் துஆ செய்ய சொல்கிறேன். ஷஹீத் என்ற அந்தஸ்து ஆக உயர்ந்த அந்தஸ்து, அந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், நீங்க எனக்கு அப்படி துஆ செய்ய மாட்டீங்களே என்று சொல்லும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமாவை பார்த்து சொன்னார்களாம், அலைக்க பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, போருக்கு சென்று ஷஹீதாகுவது இருக்கட்டும், நிறைய நோன்பு நோற்று வாருங்கள், நோன்பை போன்று உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வேறு எதுவும் இல்லை என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே நோன்பும் நோன்பினுடைய காலங்களும் ஆக உயர்ந்தது. எனவே எந்த நன்மைகளில் அல்லாஹ் எந்த அந்தஸ்தை வைத்திருப்பான் என்று தெரியாது. போருக்கு சென்று ஷஹீதாக வேண்டும் என்று அந்த சஹாபி கேட்கிறார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு 200க்கும் மேற்பட்ட யுத்த களங்களில் கலந்து கொண்டவர்கள். 200 யுத்தம், சென்ற யுத்தம் எல்லாம் வெற்றி. காலித் இப்னு வலீத் களத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம்.
எத்தனை 100 எதிரிகளோடும் தனி ஒரு மனிதனாக சண்டையிடுகின்ற மிகப்பெரிய சக்தியை பெற்ற காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அங்க உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கும், உடம்பு ஃபுல்லா வெட்டு காயம் எங்க பார்த்தாலும் இருக்கும். அல்லாஹ் 100 போர்க்களத்தில் கலந்து கொண்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்துல ஷஹீதாகல. அவங்க சாதாரண படுக்கையில தான் அவங்க ஷஹீதானாங்க. அவ்வளவு பெரிய வீரருக்கு அவ்வளவு பெரிய ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்து நாடல. அல்லாஹ் எந்த அந்தஸ்தை நாடுகிறானோ அந்தந்த அந்தஸ்து தான் அந்தந்த மனிதர்களுக்கு கிடைக்கும். காலித் இப்னு வலீத் ஒரு கால் போர்க்களத்துல ஷஹீத் ஆயிருந்தால், காலித் இப்னு வலீத் சைஃபுல்லா, அல்லாஹுடைய போர்வாள், அல்லாஹுடைய போர்வாள் என்ற பெயர் பெற்றவர்கள். போர்க்களத்தில் காலித் இப்னு வலீத் தோற்றால் அல்லாஹுடைய போர்வாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாள் உடைந்து போர்க்களத்துல கிடக்கும். இது காலித் இப்னு வலீதுக்கு மட்டும் தோல்வி அல்ல, அல்லாஹுக்கு ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தோல்வி என்பதனால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அத்தனை போர்க்களத்துல கலந்து கொண்டாலும் கூட அல்லாஹு தஆலா கடைசியாக அவர்களுக்கு இயற்கையான மரணத்தை தான் அல்லாஹு தஆலா கொடுத்தார். எனவே அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்தில் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு நாடிய உயர்ந்த அந்தஸ்து நோன்பு வைத்து அதன் மூலமாக நீங்கள் அந்தஸ்தை பெற்று நீண்ட ஆயுள் வாழுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேர்கள் சென்ற வருடம் இருந்த நபர்கள்ல பல பேர் இல்லை, நம்மள எத்தனை பேருக்கு அடுத்த வருடம் அப்படிங்கிறது கிடையாது. எனவே வரக்கூடிய நோன்பான அந்த மாதங்கள்ல நமக்கு அப்படியே ஒரு 4 நோன்புகள் முடிந்ததை போன்றுதான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அப்படியே 30 நோன்பு டக்குன்னு முடிஞ்சு போயிடும். சரி, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு குர்ஆனை ஓதிக்கலாம், அடுத்த நாள் குர்ஆனை ஓத தொடங்கலாம், அப்ப ஜக்காத்து கொடுக்கலாம், இப்ப தர்மம் பண்ணலாம், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு அப்புறம் கொடுக்கலாம், இப்பறம் கொடுக்கலாம் என்று சொல்லி நன்மையான காரியங்களை மற்ற நாட்களில் செய்வதை விட ரமலானில் நாம் எவ்வளவு கொடுக்கின்றோமோ, ரமலானில் நாம் எவ்வளவு ஓதுகின்றோமோ, ரமலானில் எவ்வளவு நன்மையான காரியங்களை நாம் செய்கின்றோமோ இத்தனைதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா பன்மடங்கு நன்மைகளை தருகிறான். வரலாற்றில் வருகிறது, நபீசத்துல் மிஸ்ரியா என்ற ஒரு மிகப்பெரிய சீதேவி அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா கடைசியாக நோன்பு வைத்து கொண்டு ரமலான்ல அவங்களுக்கு மரணம் வருகின்ற ஒரு சக்கராத்துடைய நிலை. அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏமா நீங்க சக்கராத்துடைய நிலையில இருக்கிறீங்க, நோன்பாளியாகவும் இருக்கிறீங்க, நோன்பை விட்டுருங்க, நோன்பை விட்டு கொஞ்சம் தண்ணி குடிங்க என்று அந்த அம்மாட்ட போய் கூட இருக்கிற உறவுகள் எல்லாம் சொல்றாங்க. நபீசத்துல் மிஸ்ரியா அவங்களுடைய ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க அந்த அம்மா சொல்றாங்க, 30 வருடங்களாக ரஜபு விட்டாலே, ரஜபிலும் ஷாபானிலும் ரமலானிலும் ரஜபிலிருந்தே நான் நோன்பு வைக்க ஆரம்பித்து விடுவேன். என்னுடைய 30 வருட காலங்கள் அல்லாஹ்விட்ட நான் அதிகமாக செய்த துவா, ரப்பே நான் மரணிக்கின்ற பொழுது என் உயிர் என் ரூஹ் என் விட்டு பிரிகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்ற இந்த துவாவை தான் அல்லாஹ்விட்ட நான் அதிகமா கேட்டிருக்கிறேன். அந்த துவா இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது, இந்த நேரத்திலேயா என்னை நோன்பு விட சொல்றீங்க என்று அந்த அம்மா கேட்டாங்க. ரஜபிலிருந்து ரஜபு விட்டாலே, ரஜபு 30 நாட்கள், ஷாபானுடைய நாட்கள், ரமலானுடைய நாட்கள் என்று 3 மாதங்களும் நோன்பு வைத்துக் கொண்டே அந்த அம்மா துவா செய்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா கடைசியாக அந்த தாய்க்கு நோன்பு வைத்த நிலையிலேயே மரணத்தை கொடுத்திருக்கிறான். இப்படி மிகப்பெரிய சீதேவிகள் எல்லாம் ரமலான் விட்டாலே, ரமலான் வருகின்ற பொழுது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் என்ற துவா நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற விஷயமே என்னவென்று சொன்னால், ரஜப் விட்டது, இதோ ரமலான் நமக்கு வர இருக்கிறது. சாதாரண மாதம் அல்ல, அவ்வலுஹு ரஹ்மத். இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் எல்லா நாட்களும் ரஹ்மத்தான நாட்கள். அந்த முதல் 10 நாட்களும், அது காலையாக இருக்கட்டும் மாலையாக இருக்கட்டும், அந்த 10 நாட்களும் வெறும் 10 நாட்கள் அல்ல, முத்தான ரஹ்மத்தினுடைய நாட்கள். அல்லாஹுடைய அருளை எப்படியெல்லாம் நாம் பெற முடியுமோ அப்படியெல்லாம் நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஜமாத்தார்களே, 3 விஷயங்களை ரமலானுடைய காலங்கள்ல நாம் கட்டாயமாக பின்பற்றணும். இந்த 3 விஷயங்கள்ல நாம் விகிதமாக நாம் பேணுதலாக இருக்கணும். முதல் விஷயம், இந்த ரமலான் முழுக்க நான் 30 நாட்களும் ஒரு தொழுகையை கூட ஜமாத்தோடு தொழாமல் விட்டுவிட மாட்டேன். 5 வேளை தொழுகைகளையும், தராவீஹ் தொழுகையையும், அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையும் நாம் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து இந்த தொழுகைகளை நிறைவேற்றி விடுவேன் என்பதில் மிக உறுதியாக நம்ம இருக்கணும். சஹருக்கு எப்படி இருந்தாலும் நம்ம எந்திரிக்கிறோம். சஹருக்கு எழுந்து சாப்பிடுகின்ற நம்மள பல பேர் அந்த நேரத்துல கடைசியா எந்திரிச்சு பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ரெடி ஆகி நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப கண்ணை விழிக்காம படுக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இல்லாம
தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு 2 ரக்காத் அல்லது 4 ரக்காத் அல்லது 8 ரக்காத் தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு சஹர் சாப்பிடுறது, அல்லது சஹருடைய சாப்பாடு முடிந்த பிறகு நம்ம தஹஜ்ஜத் தொழுகிறது. மற்ற நாட்களில் இல்லாவிட்டாலும் கூட இந்த 30 நாட்கள்ல தஹஜ்ஜத்தை தொழுவதை நான் ஒருபோதும் விடமாட்டேன். ஐவேளை ஃபர்லான தொழுகைகள்ல ஒரு தொழுகையும் நான் விடமாட்டேன். இந்த 27 நாட்களும் ஓதப்படுகின்ற அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஹாஃபில் அவர்களால் நம்மில் பல பேருக்கு ஓத தெரியாது. நம்மில் பல பேர்கள் குர்ஆனை பார்த்து ஓதுகின்ற அந்த ஆற்றல் அல்ல. நம்முடைய சிறு பிராயத்துல அந்த குர்ஆனை ஓதுகின்ற அந்த பக்குவத்தை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. ஓதப்படுகின்ற குர்ஆனுடைய வசனங்களை 27 நாட்களும் நாம் வந்து நின்று குர்ஆனை முழுமையாக கேட்கின்ற பொழுது ஓதுபவர்களுக்கு என்ன நன்மையோ, அந்த அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை என்ற அந்த 30 நன்மைகளும் ஓதுகின்ற ஹாஃபில்களுக்கு மட்டுமல்ல, அதை கேட்கின்ற நமக்கு ஓத தெரியாவிட்டாலும் கூட காது காழ்த்தி அந்த வசனங்களை கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா அவ்வளவு உயர்ந்த நன்மைகளை வச்சிருக்கிறான். எனவே 30 நாட்கள் தொழுகை என்ற ஒரு விஷயத்தையும், இரண்டாவது நான் நோன்பு வைப்பதும் நோன்பு திறப்பதும், ஹலாலான உணவை கொண்டுதான் நான் நோன்பு வைப்பேன், என்னுடைய ஹலாலான உணவை கொண்டே நான் நோன்பு திறப்பேன் என்ற இந்த உறுதியை, எந்த இடத்திலும் ஹராமான உணவு வந்துடாம இதையும் இந்த பக்குவத்தையும், அதே போன்று இந்த ரமலான் 3வது விஷயம், இந்த ரமலான் என்னுடைய கடைசி ரமலானாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையோடு, இதற்கு பிறகு ரமலான் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதற்கு பிறகு என்னுடைய ஹயாத் நீளுமா நீளாதா என்ற அந்த கவலையோடு, இது கடைசி ரமலான், இது என்னுடைய கடைசி ரமலான் என்ற அந்த எண்ணத்தோடு நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவங்களை, அப்படிப்பட்ட எல்லா விதமான உணர்வுகளை, நல்ல தேவைகளை அல்லாஹு தஆலா அதற்கான எல்லா விதமான நிலைகளையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. உடலிலே அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுத்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் குறித்து எத்தனை செய்திகளை சொன்னார்களோ அத்தனை ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கைர்களை, எந்த பரக்கத்துகளை, சிஹத்துகளை, சலாமத்துகளை, நோய் நொடியற்ற வாழ்வை கேட்டு பெற்றார்களோ அந்த அனைத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய குழந்தைகளுக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய எல்லா பலா முசீபத்துகளை விட்டும், பாவங்களை விட்டும், தீமைகளை விட்டும், கண் திஷ்டிகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக, நம்முடைய மனைவி மக்களை பாதுகாப்பானாக. நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்ட நம்முடைய பெற்றோர்கள் சீதவிகளுக்கு அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பெற்றோர்களை அல்லாஹு தஆலா நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது அவர்கள் எப்படி நம்மை பார்த்து கொண்டார்களோ அதே போன்று கடைசி காலம் வரை அந்த சீதேவிகளை வைத்து உபசரித்து பார்த்து, அந்த சீதேவிகளை எந்த ரீதியிலும் கண்கலங்காமல் கடைசி காலம் வரை அவர்களை பார்த்து கொள்ளுகின்ற நல்ல எண்ணங்களையும் அதற்கான சூழ்நிலைகளையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்வையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. لك الحمد لك الشكر اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ارحمنا، اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا تقبل منا مجلسنا هذا برحمتك وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. கண்ணியமான ஜமாத்தார்களே,